அது இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இறை நம்பிக்கை கொண்டவர்களை மறுபடியும் யாயு அல்லசீனானும். எத்தனை இடத்துல இந்த வார்த்தைகள் பயன்படுத்துகிறான் பாரு. உங்களில் எவருக்கேனும் மரண வேலை நெருங்கிவிட்டால் அவர் வசியத் செய்து மரசாசனம் தரும் நேரத்தில் அதை பற்றி சாட்சியம் அளிப்பதற்கான விதிமுறை இதுவே. ஒருத்தருக்கு மவுத்து வந்துருச்சு, நீங்கள் வசியத்து பண்ணுறீங்க, அந்த வசியத்துக்குண்டான ப்ரொசீஜர் இப்படி தான் இருக்கணும். இது சின்ன சாட்சி, துனியாவில் நமக்குள்ளே இருக்கிற சாட்சி. உங்களிடையே நீதமுள்ள இருவர் சாட்சிகளாக்கப்பட வேண்டும். நான் சொன்னல ஆரம்பத்தில், சொத்துரிமைகள் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குரானில் இறக்கி அருளப்பட்டு இருந்தாலும் பல என்ன சொல்கிறான், வசியத்து பொறுத்த வரைக்கும் 33% பண்ணலாம். இது யாருக்கு பண்ணலாம்? இது இஸ்லாத்தை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களே, அது நிறைய அந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன். வேலைக்காரங்களுக்கு பண்ணலாம், ஏன்னா வாழ்க்கை பூரா நம்ம கூட ட்ராவல் பண்ண அவங்க இருப்பாங்க. சொத்து பிரிக்கும்போது அவங்களுக்கு ஒரு பகுதி போச்சுன்னா இது ஒரு மனித நேயம். யாரெல்லாம் விதவைகள் நம்மளுடைய சொந்தத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு சொத்து போகாது, வாரிசு உரிமையில் அவங்க வரமாட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த 33% கொடுக்கலாம். புரியுதா? அதே மாதிரி தாத்தாவுடைய சொத்து பேத்தி கிடையாது இஸ்லாத்தில். இது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு இஸ்லாத்தில் வைக்கிறது. அப்போது அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க, பேத்தி தாத்தா எடுத்து வளர்த்திட்ருக்காரு. இப்போ இந்த பேத்திக்கு சொத்து டைரெக்டாக போகாது, இந்த சொத்து டைரெக்டாக போகாது பேரனுக்கு. அதுக்கெல்லாம் அல்லாஹ் ப்ரொவிஷன் விட்டு தான் வச்சுருக்கேன். அல்லாஹ்க்கு தெரியும் நீங்கள் என்னடா இறக்கம் அதெல்லாம் காட்டுறீங்க. அதுக்கு மேலே அல்லாஹ்க்கு எல்லா விஷயங்களும் தெரியும். அப்போ அந்த சாட்சி எப்படி இருக்கணும்னா 2 நீதமுள்ள சாட்சி இருக்கணும். புரியுதா? அல்லது நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது மரண வேதனை உங்களுக்கு வந்துவிட்டால் உங்களை தவிர வேறு இருவரை சாட்சிகளாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஏதோ பிரயாணத்தில் இருக்கீங்க, திடீர்னு நாங்கள் டெத் ஆகுது, அப்போ அந்த இடத்துல நீங்கள் வசியத்து செய்யலாம். அந்த வசியத்து செய்யும்போது முஸ்லீம் தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. முஸ்லீம் இருந்தால் முஸ்லீம் ப்ரிஃபரன்ஸு, முஸ்லீம் இல்லை அப்படின்னா முஸ்லீம் அல்லாதவர்களை கூட சாட்சியாக ஆக்கலாம். அதில் என்ன சொல்கிறான், உங்களை தவிர, அதாவது உங்களுக்கு வந்துவிட்டால் உங்களை தவிர வேறு இருவர்களை சாட்சியாக கொள்ளுங்கள். நீங்கள் இல்லாமல் வேறு வெளியாட்கள் அவங்கள கூட நீங்கள் என்ன பண்ணலாம், சாட்சி ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சில முஸ்லீம்களை விட மற்றவர்கள் நேர்மையாக நடந்துக்கிறாங்க. அவங்ககிட்ட சொன்னால் அந்த பாவத்தை அவங்க டைரெக்டாக இது பண்ணிக்குவாங்க. இவர்களை பற்றி, அதாவது அந்த சாட்சியாளர்களை பற்றி நீங்கள் சந்தேகம் கொள்வீராயின் தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசலில் அவர்களை தடுத்து வையுங்கள். இப்போ உதாரணத்துக்கு மவுத்தாகும்போது ஒரு முஸ்லீம் இருக்கிறார், பக்கத்தில் அவங்களுடைய சொந்தக்காரங்க 2 பேர் இருக்காங்க, இல்லை 10 பேர் இருக்காங்க. 10 பேர் இருக்கும்போது அவர் சொல்லுவார், சாவுறவர், அவருக்கு தெரியும் யார் நீதியாக நடப்பாங்கன்ட்டு, யார் ஒன் சைடாக நடப்பான், யார் நீதியாக நடப்பான்னு அவருக்கு தெரியும். அவர் சொல்லுவார், 10 பேர் இருந்தாலும் இவனையும் கூப்பிடுங்கம்பார், இந்த 2 பேரை கூப்பிடுங்கம்பார். அந்த 2 பேர் மட்டும்தான் ரூமில் இருக்கணும். எல்லோரும் இருந்தாங்கன்னு வச்சுங்க, வேணாங்கம்பாங்க, வசியத் செய்ய விட மாட்டாங்க. அது வேணாங்க, ஏங்க அவங்களுக்கு போய் கொடுக்குறீங்க, அவங்க அப்படியே பட்டியல் போட்டு அது இது போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி இவர் அதுக்குள்ளே மவுத்தாயிடுவார். அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறோம், 2 பேரை மட்டும் அலோவ் பண்ணுங்கள். அந்த 2 பேர் நீங்கள் தான் சாய்ஸ் பண்ணணும், யார் நீதியாளர் நீங்கள் முடிவு பண்ணணும். அவங்கள கூப்பிடுங்க, 2 பேரை கூப்பிட்டு நான் இந்த மாதிரி சொல்கிறேன், இந்த சொத்து அதாவது சொத்துரிமை அல்லாவுடைய சரியத்படி பங்கிடப்படும். இந்த 33% நான் இதை பண்ண நினைக்கிறேன், இது நீங்கள் பண்ணுங்கள். இது அல்லாஹ் ஒரு சதகத்துல் ஜாரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம் மீது ஒரு இறக்கப்பட்டு கொடுக்குறேன். உண்மையிலே அந்த 33% ஆக்சுவலாக அல்லாஹ் ஒரு கொஞ்சம் கடுமையானவனாக இருந்தால் இந்த 33% கூட அல்லாஹ் என்ன பண்ணக்கூடாது, அக்செப்ட் பண்ணக்கூடாது. சாகும்போது ஒன்று தான், அது சாகும்போது இன்னும் 10 நிமிஷத்தில் சாக போகிற, அது ஓன் சொத்தா? புரியுதா இல்லையா? 10 நிமிஷத்தில் சாக போகிற, அது ஓன் சொத்தா? அதில் ஏன் உனக்கு நன்மை எழுதணும்? அவங்களே எடுத்துகிட்டு போகிறாங்க சொத்து, நீ என்ன போய் கொடுக்குறது? ஆனால் அல்லாஹ் அன்பானவன், அவன் இதுக்கும் ஒரு கொடுக்குறான். அந்த 33% நன்மை நமக்கு மௌத்தில் கிடைக்கும். அப்போது அல்லாஹ் எங்களை என்ன சொல்கிறான், அந்த சாட்சி சொன்னவங்க மேலே சந்தேகம் இருந்தால், அவங்க நீதியாளர்கள் அப்படின்ட்டு நீங்கள் நம்பினீங்கன்னா அவங்கள பற்றி நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் உங்களுக்கு டவுட் வருது, அதாவது ஜமாத்துக்கு டவுட் வருது, இவங்க சரியான ஆட்கள் கிடையாது, இவரை போய் இவர் தப்பான, சில சமயம் அவர் கூப்பிட்ற ஆள் தப்பான ஆளாக இருப்பார் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் முன்னாடி ஓவர் கூலை கும்பிட்டு போட்டான்னு வச்சுங்க, இவன் நமக்கு விசுவாசமானவன் நினச்சிக்குவாங்க, ஆனால் உண்மையிலே அவன் ஃப்ராடாக இருப்பான். அதனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்,
தொழுகைக்கு பிறகு அவர்களை வந்து பள்ளிவாசல் நீங்கள் தடுத்து வையுங்கள்னா. இது அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையான ஒரு சட்டம். இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, நம்ம ஆளுங்களை பள்ளிவாசலில் தொழுகைக்கு அப்புறம் தடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, வந்தால் தான் தொழுகைக்கே வரமாட்டான், அவனை எங்கே போய் தடுத்து வைக்கிறது பள்ளிவாசலில்? ஒன்று பல பேட்ச் இருக்குது. ஒன்று இந்த ரமலான் விட்டால் அடுத்த ரமலான் தான் அவன் பள்ளிவாசல் வருவான், அப்போ தான் பிடிச்சி அவனை தடுக்க வைக்கணும். அது வரைக்கும் சொத்து வந்து பங்கிடப்பட முடியாது. இல்லைன்னா ஒரு வீக்லியும் ஒரு ட்ராப் இருக்குது. அந்த வீக்லி ட்ராப்பில் ஜும்மாவில் வருவான் எப்படியும், அதில் பிடிச்சி நிப்பாட்டிட்டு இருறா இங்கே வெளியே போகாத, கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை பிடிச்சிக்கலாம். அது அல்லாஹ் சொல்கிறான், அவ்விருவரும் இறைவன் மீது ஆணையிட்டு இவ்வாறு கூற வேண்டும். அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி அவங்க சொல்லணும், நாங்கள் சொந்த லாபத்திற்காக சாட்சியத்தை விற்க மாட்டோம், மேலும் யாருக்காக சாட்சி சொல்கிறோமோ அவர் எங்கள் உறவினராக இருந்தாலும் சரியே, அதற்காக அவருக்கு எந்த சலுகையும் காட்ட மாட்டோம், மேலும் அல்லாஹ்வுக்காக கூறும் சாட்சியத்தில் நாங்கள் எதையும் மறைக்க மாட்டோம், அவ்வாறு செய்வோமாயின் நிச்சயமாக நாங்கள் பாவிகளாக ஆகிவிடுவோம். இப்படி சாட்சி சொல்லணும். ஏன்னா இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ சாட்சி போய் ஒரு வசிய சேரான்னு வச்சுக்கோ, அவர் கடைசியாக என்ன உருட்டு விட்டலாம், எனக்கு 15 இவனுக்கு 15 கொடுக்க சொன்னார். எப்படி வசியத்துக்கு போய் சாட்சியாக நின்னான்ல, அவர் சொன்னார் இந்த மாதிரி எனக்கு 15 எனக்கு 16 அவனுக்கு 16 கொடுக்க சொன்னார் அப்படின்ன உடனே பள்ளிவாசல் வாயான்றான் அல்ல. ஏன் நீ வீட்டில் உட்காந்துட்டு போய் சத்தியம் பண்ணுவேன், புரியுதா? கொஞ்சோண்டு மனசாட்சி இருந்தாலும் பள்ளிவாசலில் ஜமாத் தொழுகை முடிஞ்ச உடனே ஒரு பஞ்சாயத்து இருக்குதுங்க, இந்த 2 பேர் வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க, இது மேலே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, இவங்களை சத்தியம் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அவன் மிம்பர் பாத்தில் நின்றுட்டு ஒட்டுமொத்த ஜமாத்து முன்னாடி அல்லாஹ்வுடைய வீட்டில் நின்று அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி இவன் சொல்லணும். இப்போது நிஜமாலுமே உண்மையான சாட்சி தான் சொல்ல முடியும் மேக்சிமம். இன்றைக்கி சுத்தமான பிணங்கள் இருக்குது, அது எப்படி வேணாலும் சாட்சி சொல்ல, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஒரு குற்றத்துக்கு அவன் நிரந்தர நரகத்துக்கு போயிடுவான். ஏன்னா இதுவும் பெரும்பாவங்களில் ஒன்று, பொய் சாட்சியம் சொல்வது. இப்போ இது ஒரு விஷயம். அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், இதில் ஏன் பள்ளிவாசல் வச்சு சாட்சி வாங்கப்பட்டது அப்படின்னா, அரபுகளுடைய ஒரு கலாச்சாரம் இருந்தது. என்ன அப்படின்னா, இது மாதிரியான வசியத்து விவகாரங்களில் சாட்சி வந்து இப்படி 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 யாராவது ஒரு ஆள் விட்னஸ் வராங்க அப்படின்னா அவங்கள கொண்டு போய் நேராக காபாவில் கொண்டு போய் அங்கே சிலைகளை முன்னாடி நிப்பாட்டி அந்த சிலை மேலே அடித்து சத்தியம் பண்ணுமா. நம்ம இங்கேயே பார்ப்போம், கோழி அடித்து சத்தியம் பண்ணுறேன், முனிப்பன் மேலே சத்தியம் பண்ணுறேன், நான் மாரியாத்தா மேலே சத்தியம் பண்ணுறேன், நான் அதை மேலே சத்தியம் பண்ணுறேம்மா. ஸோ இதை வந்து அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான், இந்த மூட பழக்க வழக்க சத்தியங்களை ரத்து பண்ணி சத்தியம் பண்ணு வந்து அல்லாவுடைய பள்ளிவாசலில் பண்ணு. நான் மேலே இருந்து நோட் பண்ணிருக்கேன், மொத்த ஜமாத் உன்னை பார்க்கும், அது ஒரு மேட்டர். அடுத்த ட்ராப் எல்லாம் நினைக்கிறான். ஆனால் அவ்விருவரும் பொய் சாட்சியம் கூறி பாவத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் என்று நிச்சயமாக அறியப்பட்டால் உரிமை பாதிக்கப்பட்டவர்களிடம் இருந்து அதிக தகுதி வாய்ந்த வேறு இருவர் அவ்விருவருடைய இடத்தில் சாட்சி கூறி நிற்க வேண்டும். அப்போ இந்த சாட்சி வந்து அப்பட்டமாக இது பொய்ன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா, இந்த அதாவது ஒரு அனாதை இருக்கிறாரு, அவருக்கு போய் சேரும்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ ரத்தன் டாட்டா வந்து அவருடைய ஒரு சின்ன பையன் ஒருத்தன், அவனுக்கு வந்து இவ்வளோ சொத்துன்னு வசியத் பண்ணார், புரியுதா? அந்த வசியத் பண்ணும்போது கொடுத்துட்டாங்க. இப்போ இவருக்கு டவுட் வருது, இல்லையே இந்த மாதிரி இவனுங்களுக்கு கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா, அதே பள்ளிவாசலில் எந்திரிச்சு வேறு 2 பேர் எந்திரிச்சு நிற்கணும். கண்டிப்பாக இப்படி சொல்லியிருக்க மாட்டார், இவனுங்க பொய் தான் சொல்கிறானுங்க அப்படின்னு அவங்க சொல்லணும். ஏன்னா இந்த பையன் பாவம், அவர் வளர்த்திட்டு இருந்தார், இந்த பையனுக்கு ஒன்றுமே தர வேணான்னு அவர் எப்படிங்க சொல்லியிருப்பார்? வாய்ப்பே கிடையாதுங்க, இவனுங்க தாங்க பொய் பேசுகிறாங்க அப்படின்னு எந்திரிச்சு நிற்கணும். அல்லாஹ் சொல்கிறான். அவங்களும் அல்லாஹ் மேலே சத்தியம் எங்களுடைய சாட்சியம் திண்ணமாக அவ்விருவருடைய சாட்சியத்தை விட வாய்மையானது, இவங்களை விட நாங்கள் சொல்கிற சத்தியம் வந்து உண்மையானது, கண்டிப்பாக அவர் அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பில்லை, நாங்கள் வரம்பு மீறவில்லை, நாங்கள் அப்படி வரம்பு மீறல, அவ்வாறு வரம்பு மீறி இருந்தால் நிச்சயமாக நாங்கள் கொடுமைக்காரர்களாக ஆகிவிடுவோம் என்று அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு கூற வேண்டும். இப்போ இவன் சொல்லணும், இவங்க 2 பேர் சொல்கிற சாட்சி பொய்ன்ட்டு. இப்படி இவங்களும் அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணிட்டாங்கன்னா அப்போது அந்த சாட்சியம் செல்லுபடியாகாது. இந்த ஃபஸ்ட்டு விட்னஸ் இருக்குல்ல, அது காலி ஆயிரும். ஏன்னா இவங்களுக்கு என்ன இருக்குது பாதிப்பு? ஒன்றும் இல்லை.
ஆனால் இவங்களுக்கு தெரியும், இந்த ஃபேமிலியை பற்றியும் தெரியும், இவங்கள பற்றியும் தெரியும். அப்போ அவங்க சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அந்த இடத்துல சாட்சியம் சொல்லும்போது இந்த சொத்துக்கு உண்டான எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்துடுவாங்க. இன்றைக்கி வாங்க ஜும்மாவில் வச்சு இவங்ககிட்ட சத்தியம் வாங்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லோரும் வந்துடுவாங்க. அப்போ அவங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சிடும். சரியா? இப்போ அது அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான், இந்த சாட்சி வந்து கேன்சல் ஆகிடும்னா. இப்படி சாட்சி அவங்களது கேன்சல் ஆகிடுச்சுன்னா வாழ்க்கையில் அவன் எந்த கேஸ்லையுமே சாட்சி சொல்ல முடியாது. ஒரு தடவை நீ இஸ்லாமிய சிஸ்டமில் எப்படின்னா, ஒருத்தன் பொய் சொன்னால் சாட்சியம் அளித்து, அந்த பொய் சாட்சி சொன்னவன் மறுபடியும் எந்த உண்மையே பேசினாலும் அந்த சாட்சியம் அது அங்கீகரிக்கப்படாது.